பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24 ஏப்ரல் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் எல்லை மூடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தம். சரியா? இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டிருக்குன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வருடம். 1960 ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த சிந்து நதிநீர் அப்படின்றது திபெத் பகுதியில், சரி, அந்த மான்சரோவர் ஏரிக்கு பக்கத்தில் உற்பத்தியாகி இந்தியா வழியாக போய் பாகிஸ்தான் வழியாக போய் அரபிக்கடலில் வந்து கலக்கும். ஸோ அந்த சிந்து நதிநீர் சார்பாக நதி பகிர்வுக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இந்தியா. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்க, இதில் முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவிஇஎஸ் விசா அதையும் ரத்து செஞ்சுருக்காங்க இந்தியா பாகிஸ்தான்காரங்களுக்கு. இந்த இவிஇஎஸ் விசா இது யார் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சார்க் நாடுகள் கூட்டமைப்பு சார்பாக இது கொடுக்கப்பட்டதுங்க. 1992 இந்த இவிஇஎஸ் விசா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது சார்க் கண்ட்ரிஸ் 8 நாடுகள் சொல்லுவோம்ல, சார்க் நாடுகள். இந்த நாடுகளுக்குள்ள, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் வந்துட்டு இந்த இவிஇஎஸ் விசா மூலியமாக பயணிக்கலாம். சரிங்களா? அந்த சார்க் நாடுகளுக்குள்ள இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா சாதி மத வேறுபாடு கடந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்படுறது. சரியா? அதாவது ஒரு முக்கிய நபர்கள், பிரமுகர்கள், இல்லை பிஸ்னஸ் சார்ந்து வர்றவங்க ஒரு வருஷத்துக்கு இந்த விசாவில் இருக்கலாம். சரியா? அந்த சார்க் நாடு 8 நாடுகளுக்குள்ள. ஸோ அது சார்ந்த விசாக்களையும் இந்தியா வந்து ரத்து செஞ்சிருக்கு. சரியா? அதே மாதிரி பாருங்க, அதாவது இந்த தூதரகம் இருக்கு பார்த்தீங்களா, தூதரகத்தில் வந்து 55 பேர் இருந்தது வந்து 30 வந்து குறைச்சிருக்காங்க தூதரக அதிகாரிகளோட எண்ணிக்கை. சரியா? அது போக இந்த 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செஞ்ச உடனே சிம்லா ஒப்பந்தம் 1972 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்ணியிருக்காங்க. சரி, ரைட்டு. சிம்லா ஒப்பந்தம்னா என்னங்க? அதாவது சிம்லா ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு தெரியும், 1971 வந்துட்டு ஒரு வாரம் நடந்திருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இது மூலியமாக தான் பங்களாதேஷை வந்து பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பங்களாதேஷ் வந்து பிரித்ததுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ காஷ்மீர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட டாப்பான பகுதி காஷ்மீர் இதுதான் அப்படின்னா, இது வந்து ஹரிசிங் ஒப்பந்தம் போட்டதுனால நம்ம மேப்பில் இது ஃபுல்லாக இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பிஓகேன்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பிஎஸ்எஃப் வீரர்கள் நிற்கிறது இந்த இடம் தான். சரியா? இது எல்ஓசின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சார்ந்த பிரச்சனை, இந்த பார்டர் சார்ந்த பிரச்சனையை 3வது நபர் தலையீடு இல்லாமல் 2 நாடுகளுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம் 1972. இதை வந்து பாகிஸ்தானும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது இந்த தாக்குதல் வந்து ஒரு மக்கள் மேலேயோ இல்லை அப்படியோ குறி வச்சு நடத்துனது அப்படின்றத விட, இது வந்து நம்ம இந்தியன் எக்கானமியை டவுன் பண்ணுறதுக்காகவே மெயினாக வந்து இது நடத்துனதுங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு இப்போ ஜம்மு காஷ்மீரில் நம்மளுக்கு அந்நிய செலாவணிக்கு முக்கியமாக கருதப்படுறது எது அப்படின்னா டூரிசம் ஒன்று. ஸோ டூரிசம் வந்து டோட்டலாக அடி வாங்கிடுச்சு. சரியா? இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு போர் சார்ந்து நடவடிக்கையாக போகுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி பாகிஸ்தானை மீட்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு பேச்சு போச்சு. அதாவது இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி. சரியா? ஆனால் அது வந்து அப்படியே நீர்த்து போயிடுச்சு. மேபி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் சேர்த்து மீட்டு ஒருங்கிணைந்த இந்தியாவாக கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேபி அப்படி தான் பேச்சு போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். போர் நடந்தால் அதிகபட்ச உயிரிழப்புகள் இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் ஒரு சில கஷ்டமான முடிவு எடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது மெயினாக சிந்து நதி ஒப்பந்தம் ஒன்று, இன்னொன்று சிம்லா ஒப்பந்தம். சரியா? சரி, ரைட்டுங்க. வேறு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது துணைவேந்தர்கள் மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆளுநர் சொல்லிட்டாரு, அரசுடன் மோதல் போக்கிலெல்லாம் நாங்கள் நடத்தலை, இது ரெகுலராக நடத்துகிறது தான், அதனால் இதை வந்து வேறு யாரும் எந்த மாதிரியும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஆளுநர் மாளிகை சார்பாக சொல்லியிருக்காங்க. சரியா? சரிங்க. இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், இருந்தாலும் ஒரு சிலது இருக்குது, நம்ம பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2 ஆரம்பிக்கிறாங்கங்க, கோடை விடுமுறை முடிஞ்சு. சரியா? சரி, ரைட்டு. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா, மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். சரியா? மொத்தம் 9.56
பில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னணு பொருட்கள், சரியா, மின்னணு பொருட்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்து ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடோட பங்களிப்பு இந்த மின்னணு பொருட்களில் மட்டும், சரியா, எலக்ட்ரானிக் குட்ஸில் மட்டும் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 32.84%. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டோட பங்களிப்பு மட்டும் 32.84%, மொத்தம் 9.56 பில்லியன் டாலர், சரியா. இதோட தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், சரியா. சரி, ரைட். அடுத்தது பாருங்க, இந்த நான் முதல்வன் திட்டம் மூலியமாக நிறைய தமிழர்கள் வந்து தேர்ச்சி அடைகிறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு மேபி கேட்கலாம், 2022 மார்ச் மாதம் வந்து துவங்கப்பட்டிருக்கு, சரியா. சரி, ரைட்டுங்க. இந்த இது கொடுத்துருக்காங்க, புல்வாமா தாக்குதல் ஆண்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. 2019 பிப்ரவரி 14 வந்து நடந்துச்சு. குல்காம் தாக்குதல் வந்து 2017 நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாக்குதல்லாம் நீ நடக்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் சார்பாக பேசியிருக்காங்க, சரியா. சரி, ரைட்டுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காஷ்மீருக்கான சுற்றுலா முன்பதிவு 90% ரத்து. அங்கே வந்து டூரிசத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது கேள்விக்குறியாயிருக்கு. இதுதான் அதாவது இந்த தாக்குதல், இந்த 26 பேர் கொல்லப்பட்ட தாக்குதல் வந்து நம்ம இந்தியன் எக்கானமியோட நடத்தப்பட்ட இந்திய பொருளாதாரத்துக்கான ஒரு எதிர்த்தாக்குதல், சரிங்களா. இந்திய பொருளாதாரத்தை டவுன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட தாக்குதல். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வர்றவங்க பார்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே எந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசு வந்து அவங்க குடிமக்களுக்கு வந்து அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. அப்போது பாருங்கள், இப்போ எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் இப்படி ஆக்கிட்டாங்க. சரி, ரைட்டு, விடுங்க. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ 2024-25 செஸ் போட்டியில் இந்தியாவோட கொனேரு ஹம்பி அவங்க வந்து புதன்கிழமை ஜெயிச்சிருக்காங்க. இவங்க திரும்ப நியூஸ் பேப்பரில் வர்றாங்க. அப்போ கேட்பாங்க, கொனேரு ஹம்பி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ஃபிடே மகளிர் கிராண்ட் ஃப்ரீ செஸ் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்றுச்சு, சரியா. சரி, ரைட்டுங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2027 கரியமில்லா வாயு சமநிலை பரோடா வங்கி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது கரியமில்லா வாயு சமநிலை அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம அதாவது ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்பன் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பனை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இதை பாருங்களேன், அதாவது இது பேர் என்னென்னா நெட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. வரும் 2057 ஆண்டுக்குள் அதாவது இதுலேருந்து வாட்சிங்கன்னா தெரியும், கரியமில்லா வாயுவின் அளவையும் காற்றிலிருந்து சுத்திகரிக்கப்படும் கரியமில்லா வாயுவின் அளவையும் சமமாக்கும் நிலை, சரியா. இது 2 தான். கரியமில்லா வாயு உமிழ்வையும் அதை வந்து சுத்திகரித்து கரெக்டாக கொண்டு போகிறதையும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரியமில்லா வாயு சமநிலை அதை 2057 எட்டணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சது எது அப்படின்னா பரோடா வங்கி. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எந்த வங்கி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா பரோடா வங்கி 2057 சரியா. சரி, ரைட்டுங்க. அதே மாதிரி உலக புத்தக தினம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது உலக புத்தக தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23, சரியா. அன்றைக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த பஹல்காம் தாக்குதல் சார்ந்து வேறு எதுவும் தொடர்ச்சியாக எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த நியூஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துடலாம். நன்றி.